வெல்கம் டு தானிஸ் கிச்சன். வாங்க ராகி ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவு நிலக்கடலை, ஒரு 5-6 பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, ஒரு பிடி முருங்கைக்கீரை, 6-7 பல் பூண்டு. அதுக்கு மிக்சியில் 2 மிளகாயும் 6-7 பல் பூண்டும் கொஞ்சோண்டு நிலக்கடலை போட்டு மிக்சியில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற நிலக்கடலையும் இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற நிலக்கடலையும் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கிட்டுங்க. ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நான் மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த நிலக்கடலை பொரிச்சு இதெல்லாம் போட்டு நிலக்கடலை மிக்சி பண்ணது போட்டு கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டு, உங்களுக்கு முருங்கைக்கீரை வேணும்னா போட்டுங்க. எனக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும், அதனால் நான் முருங்கைக்கீரை சேர்த்திக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த அளவுக்கு நான் தட்டி ஒரு தட்டத்தில் வச்சு தட்டிக்கிட்டுங்க. உங்களுக்கு இது எப்படி வசதி அப்படி நீங்கள் தட்டிக்கிங்க. எனக்கு இப்படி தாங்க வசதி. போட்டுட்டேன். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்திட்டேன். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருக்கேன். 2 சைடு திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு இந்த கலர் வந்த பின்னாடி எடுத்துக்குங்க. இவ்வளோதாங்க. வாங்க, ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.